இவ்வளோ கோலாகலமா அலங்கரிக்கப்பட்டிருக்குது இந்த இடம். இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரியில இருக்கிற எல்லையம்மன் கோவில்ல தாங்க. எதுக்காக இவ்வளோ பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோவில்ல ஆடி பண்டிகை, ஆடி அமாவாசை, அடுத்து அம்மாவுக்கு கல்யாணங்க. திருக்கல்யாண வைபவம்னா கேட்கவா வேணும், கோலாகலமாக தான் இங்கே இருக்கும். அம்மனுக்கு கல்யாணம்னா எப்படி அலங்கரிச்சிருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு கல்யாணம் அப்படின்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 1:30 மணிக்கு தாங்க. அதாவது 16ஆம் தேதி மதியானம் 1:30 மணிக்கு. அதுக்கு முன்னாடி காலையில அன்னதானம் இருக்கு. காலையில 10:30லேருந்து 11:30 வரைக்கும் கணபதி ஹோமம் இருக்கு. 11:30லேருந்து 12 வரைக்கும் தீச்சட்டி எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய அம்மன் கோவிலேருந்து அழகழகான பூங்கரகங்கள், கர்நாடகாவிலேருந்து பூங்கரகங்கள், ஆந்திராவிலேருந்து பூங்கரகம் எடுத்துட்டு இங்கே வராங்க. இதை பார்க்கறதுக்கு நமக்கு 1000 கண் பத்தாதுன்னு சொல்லணும். அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பார்க்கும்போது இது முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு திருமண வைபவங்க. அம்மனுக்கு கல்யாணம் 1:30 மணிக்கு எவ்வளோ கோலாகலமாக நடக்கும்னா, அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கிற இந்த கல்யாணத்தில் நாம் எல்லாரும் கலந்துட்டு அம்மாவோட அருளாசி பெற்று செல்லணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. பொதுவாக ஒரு கோயிலில் அம்மனுக்கு கல்யாணம் நடக்கு அப்படின்னா, நாம் போய் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கிற அருளாசி கிடைக்குங்க. இது 100% உண்மை. அதனால கண்டிப்பா இந்த குகைக்காளி அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனோட கல்யாண வைபவத்துல நாம கலந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பொதுவா குகைக்காளி அம்மன் கோவிலுக்கு எதற்காக போவோம் அப்படின்னா, நான் இந்த ஆடி அமாவாசையில அம்மாவை பகல்ல மதியானம் அந்த பால் குடத்துல எடுத்துட்டு போய் பால் அபிஷேகம் பண்றத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அம்மாவை பார்க்க இங்க வந்திருந்தேன். அதனால அந்த பகல் டைம்ல நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா எனக்கும் அம்மாவுக்கும் நிறைய பேச வேண்டியது இருந்தது. அதனால அம்மா கிட்ட நான் ஆத்மார்த்தமா வேண்டணும் அப்படிங்கிறதுனால எந்த வீடியோவும் எடுக்கலை. கண்டிப்பா நைட்டு அந்த அலங்காரத்தோட அம்மா வீடியோவை போடணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு ஒருக்க தனியா வந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, பொதுவாக காளியம்மன் கோவிலுக்கு நாம எதுக்காக போவோம் அப்படின்னா, பில்லி சூனியம், நம்மளோட கெட்ட கெட்ட பார்வைகள், நிறைய பேரோட பார்வைகள், கந்திஷ்டி, நெகட்டிவிட்டி, நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவிட்டி இதெல்லாம் போகணும் அப்படின்னா அம்மா என்னை காப்பாத்துன்னு அம்மாவை நோக்கி ஓடுறோம். ஆனால் காளியம்மா அதுக்கு மட்டும் இல்லைங்க. காளியம்மா கிட்ட பெரிய விஷயம் இருக்குது. நாம் போய் அம்மானு உருகுனா போதும், அம்மா என்னெல்லாம் வரம் தருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. கிருஷ்ணதேவராயரை பற்றி உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த கோவிலே கிருஷ்ணதேவராயர் மலை அடிவாரத்தில் குகைக்குள்ள இருக்குது. அப்போ கிருஷ்ணதேவராயரை பற்றி கண்டிப்பாக நாம் சொல்லியே ஆகணுங்க. கிருஷ்ணதேவராயர் தான் இந்த கிருஷ்ணகிரியை ஆண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் தெனாலிராமன் ஒருத்தர் இருந்தாருன்னு. தெனாலிராமனை பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய அறிவாளின்னு சொல்லலாம். அவ்வளோ அறிவாளி. இவரை இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. அதாவது இந்த கிருஷ்ணதேவராயர் அரசவையில் இடம்பெறதுக்கு முன்னாடி அவரோட வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அவர் எப்படி இருந்தாருங்கிறது யாருக்குமே புரியாதுங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் எப்படி இருந்தாருன்னா, ஊதாரியா வேலை எதுவும் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருந்தாருங்க. நான் வந்து ஒரு ஆச்சாரியர், நான் யாகம் பண்ணுவேன், இப்படி தான் இருந்தார். அவரை நிறைய பேர் கிண்டல் அடிக்கிற பட்சத்தில் தெனாலியில் இருந்து
இந்த கிருஷ்ணதேவராயரோட இந்த இடத்துக்கு வரும்போது அவர் காளி கோயிலுக்கு தாங்க முதல்ல போறாரு. காளி கோயில்ல போய் அம்மா கிட்ட ரொம்ப அழுகிறாரு. எப்படின்னா, என்னை ஏன் இப்ப படைச்ச, எதுக்காக படைச்ச, அதோட நோக்கம் என்ன, என்னை இப்பவே நீ வந்து எனக்கு பதில் சொல்லுன்னு அடம் பிடிக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு காளியோட தீவிரமான பக்தர். அடம் பிடிக்கிறார். அப்ப காளி அவங்க முன்னாடி பிரதட்சணமாகி, மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவரு திரும்ப தன்னோட நிலைமையை சொல்லி அழுதுட்டு, எனக்கு இப்பவே நீ எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே காளி அம்மா என்ன பண்றாங்க, ஒரு கையில ஒரு பவுல்ல நீரும், இன்னொரு கையில் பவுல்ல நீரும், 2 கிண்ணத்துல இருக்கிற நீர்ல ஒரு கிண்ணம் வந்து நாணத்தையும் ஒரு கிண்ணம் செல்வத்தையும் தருகிறேன். இதுல ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்து நீ குடி. உனக்கு நாணம் வேண்டுமென்றால் நாணத்திற்கேத்த அந்த கிண்ணத்தை வாங்கி குடி. இல்லை எனக்கு செல்வம் போதும் அப்படின்னா இந்த கிண்ணத்தை வாங்கி குடி அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கிட்ட காளியம்மா சொல்றாங்க. ஆனா தெனாலிராமன் எப்படிப்பட்டவர், என்னம்மா ஏமாத்திட்டாருன்னா, வேக வேகமா அந்த 2 பவுலையும் வாங்கி கடன்னு குடிச்சிட்டாரு. குடிச்சோன்னு காளியம்மா, செல்லம்மான்னு தான் சொல்லணும், கோபமா சொல்லக்கூடாது, செல்லம்மா தெனாலிராமனை பார்த்து, எப்படி ராமா என்னை ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்ற, நாணம் இருந்தாலும் செல்வம் இல்லை என்றால் சில இடத்துல அது வந்து எடுபடவே படாது. அதே மாதிரி செல்வம் இருந்தாலும் நாணம் இல்லைன்னா அதுவும் நல்லாவும் இருக்காது. அதனால 2மே வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் குடித்தேனம்மா. அது மட்டும் இல்லை, நான் உங்கள் பிள்ளை, நான் சரியான வழியில் தான் செல்வேன் என்று சொல்கிறார். அப்போ காளியம்மா என்ன பண்ணிட்டாங்க, தெனாலிராமனுக்கு நாணமும் கொடுத்துருக்காங்க, செல்வமும் கொடுக்குறாங்க. நாணம்னா யாரு, சரஸ்வதி. செல்வம்னா யாரு, லக்ஷ்மி. நம்ம காளியம்மா வீரம். அப்போ முப்பெரும் தேவிகளும் அவங்களுக்குள்ள அடக்கம். அவங்க கிட்ட எந்த வரம் கேட்டாலும் காளியம்மா உருகி வந்து தருவாங்க. அதனால நீங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கிட்ட மனம் உருகி வேண்டிட்டு போங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஓம் காளி.